வேக்சினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக வேக்சினேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புக்குள்ள ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸும் உள்ளே இருக்கிறது. அதாவது ஒரு பாக்டீரியாவையோ இல்லை ஒரு வைரஸையோ நம்ம உடம்புக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம், அனுப்ப போகிறோம். இப்போ எதுக்காக இந்த வேக்சின் அப்படின்றத போடுறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாக்டீரியா தான் அந்த நோய்க்கு காரணமாக இருக்கும். அந்த பாக்டீரியா உள்ளே போனோன்னே நம்ம இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம், இம்யூன் ஆர்கன் இருக்குல்ல, அது வந்து அதை கண்டுபிடிச்சி இம்யூன் செல்ஸ் அதை கண்டுபிடிச்சி பி செல், டி செல் கிட்ட கொடுத்து அந்த மாதிரி இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்குள்ளே நம்ம என்ன ஆகிடுவோம், பாதி நோய் நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அது வராமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேக்சினேஷன். அதாவது முன்னாடியே வந்து ஒரு திருடன் மாதிரி நம்மளே ஒரு வேஷம் போட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் அவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, எப்படி பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்றது ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆன்டிஜனை உள்ளே அனுப்பி அதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணும். அப்படி ஃபைட் பண்ணும்போது இந்த ஆன்டிஜன் தான் இதோட ஷேப்பு, இதோட ஸ்ட்ரக்சர், இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அதோடைய மெமரி செல்ஸில் நோட் பண்ணி வச்சுக்கும். அப்போ ஃபஸ்ட்டு தடவை வரும்போது தான் நமக்கு கொஞ்சம் லேட்டாக எடுக்கும், ஒருத்தவங்கள பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணுறதுக்கு. செகண்ட் தடவை அது வந்துச்சு அப்படின்னா, ஓ இவங்க தான் அன்றைக்கி வந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதுக்கு வந்து எதிர்த்து வந்து ஃபைட் பண்ண ஈஸியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அதனால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வேக்சின் அப்படிங்கிறத போடுறோம். ஸோ வேக்சினில் எதுவுமே இருக்காது, நம்ம ஒரு மைக்ரோ ஆர்கனிசம்ஸை அனுப்புகிறோம். அது எப்படி நம்ம உடம்புக்குள்ளே ரியாக்ட் ஆகி ஒரு மெமரி செல்ஸை க்ரியேட் ஆகி வச்சுக்கும். ஸோ உண்மையாகவே நமக்கு வைரஸ் ஏதாவது இன்ஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கூட அது வந்து டக்குன்னு ஒரு 2 to 3 டேஸில் நமக்கு என்ன ஆகிடும், க்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் நம்ம வேக்சின்றது யூஸ் பண்ணுறோம். ஸோ வேக்சின் பார்த்தீங்க யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, எட்வர்ட் ஜென்னர். அவர் வந்து எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்ற ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். ஸோ வேக்சின் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, கவ் பாக்ஸ் வந்து இந்த ஊர் முழுக்க வந்து என்னாச்சு அப்படின்னா, கவ் பாக்ஸ்னால எல்லாருமே அஃபெக்ட் ஆனாங்க. அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேறு ஒரு இதை வந்து ஸ்மால் பாக்ஸோடைய இது வருது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கவ் பாக்ஸில் அஃபெக்ட் ஆனவங்கலாம் பாதி பேர் வந்து அஃபெக்டே ஆக மாட்றாங்க ஸ்மால் பாக்ஸில். கவ் பாக்ஸ்லேருந்து அந்த நோயிலேருந்து தப்பிச்சு வந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்மால் பாக்ஸ்லேருந்து என்ன விட்டாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவன் வந்து கவ் பாக்ஸ்னால அஃபெக்ட் ஆகியிருக்கான். அவனுக்கு வந்து ஸ்மால் பாக்ஸை வேணுன்ட்டே போடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவனுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி அதுக்கு எதிர்த்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன நடக்குது, அப்போ அவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு ஆன்டிஜனை வந்து நம்ம உள்ளே அனுப்பும்போது அதுக்கு ஃபைட் பண்ணி இவன் இப்படி தான் இருப்பான்றதை கண்டுபிடிச்சி இவன் இப்படி அடிக்கணுமா அப்படி அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு தெரிஞ்சிருது. அதனால நெக்ஸ்ட் டைம் வரும்போது சீக்கிரமாக க்யூர் ஆகிடுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வேக்சின் வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் வேக்சினை உருவாக்கியிருக்காரு. ஸோ எப்படி அப்படின்னா, அது வந்து ஒரு ஆன்டிஜெனிக் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் அப்படின்னு எப்படி ஓரலாகவும் நமக்கு வந்து வேக்சின் இது பண்ணுவாங்க, இன்ட்ராமஸ்குலர், சப்குட்டிக்னஸ் இந்த மாதிரி நிறைய விதத்தில் வேக்சின் நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றுவாங்க. இப்போ போலியோ ட்ராப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சொட்டு மருந்து வாயில் விடுவாங்க, மூக்கில் விடுவாங்க, அந்த மாதிரி. இல்லை ஓரலாக நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா இன்ஜெக்ஷன் மூலிமா ஒரு சில வேக்சின்லாம் இருக்கும். இப்போ கொரோனா வேக்சின்லாம் இன்ஜெக்ஷன் மூலிமா போட்டாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்படி இந்த வகையில் வந்து வேக்சின் அப்படிங்கிறது நமக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் போட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ரைமரி டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்சிக்வெண்ட் அப்படின்னா ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டு திரும்பியும் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இப்போ கொரோனா வைரஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டுட்டு திரும்பியும் சப்சிக்வெண்ட்டாக இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 2வது தடவை போட்டாங்கன்னா அது வந்து பூஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் போலியோ வைரஸ், பிசிஜி வைரஸ், ஹெச்ஐவி வைரஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேக்சின்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஆக்டிவ் இம்யூனைசேஷன்னா என்ன, பாசிவ் இம்யூனைசேஷன்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ வேக்சின்
ஒரு இம்யூனைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய பாடி நேச்சுரல் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் 2ஆ பிரிக்கிறாங்க. இப்போ நேச்சுரல் அப்படின்னும்போது நான் வேக்சின்லாம் போடல. ஆனால் இப்போ நம்ம வந்து ஒரு அம்மை போட்டுச்சு அப்படின்னா, அடுத்து ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு நமக்கு வராது. அதுக்கப்புறமேட்டு சில பேருக்கு வரவே வராது அம்மையே. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய பாடி உண்மையாலே ஒரு ஆன்டிஜன் அஃபெக்ட் ஆகி நம்ம பாடி எதுக்கு மெமரி செல் இது பண்ணுக்கும். ஸோ நேச்சுரலாக நடக்கிற அந்த ப்ராசஸை நேச்சுரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்யூன் சிஸ்டமே அதுக்கான வேலைகளை பார்த்துரும். ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் அப்படின்னா நீங்கள் வேக்சின் போடும்போது அதில் இருக்கிற வேக்சின் வந்து நமக்கு தான் வேக்சின். நம்ம இம்யூன் சிஸ்டம்க்கு அது ஒரு ஆன்டிஜன். ஸோ ஏபிசி ஆன்டிஜன் ப்ரெசென்டிங் செல் வந்து அதை கேப்சர் பண்ணி டி ஹெல்ப்பர் செல் கிட்ட சொல்லி பி செல் ஆக்டிவேட் பண்ணி பிளாஸ்மா செல் அண்ட் பி செல் வந்து ப்ரோலிஃபேட் ஆகும். பிளாஸ்மா செல்லாகவும் மெமரி செல்லாகும். மெமரி செல் வந்து லாங் டேர்முக்கு இதான்ப்பா நோய் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோ. பிளாஸ்மா செல் அதுக்கான ஆன்டிபாடி இது பண்ணி அழிச்சிரும். அழிச்சு முடிச்ச பிறகு ஞாபகம் வச்சுக்கோ, இப்படி தான் இருக்குது, இது வந்துச்சுன்னா இப்படி தான் அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்குது. இப்போ இதுவே பேசிவ் இம்யூனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆக்டிவ் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணுறது, இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணுறது தான் நம்மளால் முடியும். அண்ட் பேசிவ் அப்படின்னா இன்னொருத்தவங்க கிட்டேருந்து வாங்கி தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நேச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம மதர் கிட்டேருந்து ஃபீட்டஸ்லாம் அப்படி தொப்புள் கொடி மூலயமா ஒரு இம்யூனைசேஷன் நடக்கும். ஐஜிஜி அந்த மாதிரி நிறைய இம்யூனோகுளோபின் போகிறது. அது வந்து பேசிவ் இம்யூனைசேஷன். இப்போ ஆர்ட்டிஃபிஷியலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு இம்யூன் சிஸ்டமே ரொம்ப வீக்காக இருக்குன்னும் போது அவங்கக்கிட்டேருந்து இம்யூன் சிஸ்டம் இது இருக்குது, பிளாஸ்மா தெரப்பி அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது யூஸ் பண்ணுவாங்க. இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷன்னு நிறைய வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த பி செல் மூலியமாக ஆன்டிபாடி பிளாஸ்மா செல் வந்து ஆன்டிபாடி க்ரியேட் பண்ணி அழிக்குதுல்ல, இது எந்த ப்ராசஸுமே நடக்காமல் வெறும்னே வந்து ஆன்டிபாடியை மட்டும் இன்ஜெக்ட் பண்ணி உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆன்டிஜன் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். அந்த வரக்கூடிய கிருமி டக்குன்னு அழிஞ்சு போயிடும். ஆனால் அழிஞ்சு போன பிறகு அதோட அந்த ஆன்டிபாடியும் முடிஞ்சிடும். இந்த இடத்துல உங்களுக்கு மெமரி செல் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட்டே ஆகாது. அதுதான் இந்த இம்யூனோகுளோபின் இன்ஜெக்ஷனில் ஒரு சின்ன ட்ராபேக். நெக்ஸ்ட் டைம் வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைமும் ஆன்டிபாடி தான் போடணுமே தவிர, உங்களுடைய உடம்பு வந்து ஞாபகம் வச்சுட்டு, உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஞாபகம் வச்சுட்டு அதை அழிக்காது. ஓகேங்களா? இதுதான் வந்து வேக்சின் இன்ட்ரோ அபவுட் இட். தேங்க்யூ.